அனைவருக்கும் வணக்கம். இது என்பிஎஸ் தமிழ் சேனல். முக்கியமான ஒரு செய்தி. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சவுதியில 2 வருடங்களுக்கு முன்பு வேலை பார்த்துருக்காங்க. அங்க வந்து அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ திரும்பவும் 2 வருடங்களுக்கு, ஏன்னா அந்த கம்பெனியை மூடிட்டதுனால அவங்க இங்கே வந்துட்டு திரும்பியும் வேற ஒரு வேலைக்கு குவைத் போறதா இருந்தது. அதுக்கும் போயிருக்காரு. 2 தினங்களுக்கு முன்பு தான் போயிருக்காரு. போகும்போது இவர் வந்து சவுதி வழியா கொஞ்சம் போகும்போது அங்க சவுதி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கேட்டாக்கா ஒய்ஃபை பில் வந்து கட்டல, உங்க பேர்ல தான் இருக்கு, அதனால அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இப்ப அங்கதான் இருக்கிறாரு. இப்படி ஒரு செய்தி கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப் நம்மள அணுகிருக்காங்க. இவங்களுக்கு தக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாரு? ஒய்ஃபை மூலியமா தான் கான்டாக்ட் பண்ணாரு. அவரால் பேச முடியல, மாட்டிக்கிட்டு இதெல்லாம் மாட்டிக்கின்ற மாதிரி அவரு பயந்து போய் சாப்பாடு தண்ணி வந்து இல்லாம கஷ்டப்படுறாரு. 2 நாளா தூக்கம் இல்லாம ரொம்ப வேதனைப்படுறாரு. அவர் பண்ணாத தப்புக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவரு மாட்டிக்கினாரு. அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. என் 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறேன். எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு அண்ணன் தம்பி கிடையாது. எங்களுக்கு நீங்க தான், உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்க தான் என் வீட்டு கொடுக்கணும். உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன். அழுவாதீங்க மேம், நம்ம பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும். இப்படி வந்து நம்ம இப்போ எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல கலெக்டர் ஆஃபீஸ் அணுக முடியாது சொல்லி இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ் போக போகிறோம். மேற்கொண்டு சார் வணக்கம் சார். தமிழ் வாழ் சங்கத்துக்கு வணக்கம் சார். தமாம் ஏர்போர்ட்டில் பேசுகிறேன் சார். நான் ஜித்தாவில் இருந்துட்டு சென்னையில் இருந்துட்டு கொழும்பு வந்தேன் சார். கொழும்புல இருந்துட்டு இந்த தமாம் ஏர்போர்ட் வந்தேன். தமாம் ஏர்போர்ட் வந்தேன். அங்கே வந்துட்டு என்ன கோயத்துக்கு போகணும். பஸ் ஏற்றி விட்டாங்க. அந்த பஸ்ஸில் தான் வந்தேன். அந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு என்னை பிடிச்சி இறக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து கேட்டாக்கா நீ கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். தமிழ் சங்கத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார்.